விநாயகன் 88 மாண்புமிகு உறுப்பினர் திரு KR ஜெயராம் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூரிலிருந்து மசக்காளியம்மன் உப்பிலிப்பாளையம் வழியாக கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திற்கு கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பேருந்து வழித்தட எண் 140 மற்றும் S4 வாயிலாக போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களையும் எதிர்க்கட்சி கோடா அவர்களையும் வணங்கி தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மஸ்கால்வாயம் பகுதியானது அவனாசி சாலை திருச்சி சாலைக்கு மத்தியில் உள்ள பகுதியாகும். இந்த பகுதியிலே 20க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகள் இணைந்த பகுதி. அது மட்டுமல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட சிறு தொழிற்கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் தொழிலாளர்களும் நாள்தோறும் பொது பேருந்தினையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல 140 வழிப்பேருந்தானது மஸ்கால்வாயம் வழித்தடத்தில் வருவதில்லை. அந்த பேருந்தினுடைய வழித்தடத்தை இப்போ ஆய்வு செய்தால் கூட தெரியும். அதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் மஸ்கால்வாயத்திலிருந்து காந்திபுரம் வழியாக மருதுமலை செல்லக்கூடிய S12 பேருந்தும் கடந்த 4-5 நாளாக வருவதில்லை. அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் சொன்னது போல S4 பேருந்தானது காலை மாலை நேரம் மட்டுமே 2 நேரங்கள் மட்டுமே வருகிறது. முழு நேரம் வருவது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் என்னுடைய சிங்கநல்லூர் தொகுதிக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, இதுக்கு பதில் வாங்க. இல்ல பஸ் வழியிறது மட்டும் சொல்லிடுறீங்க. என தொகுதிக்கு உட்பட்ட காந்திபுரத்திலிருந்து ஆவரம்பாளையத்திற்கு A1 பேருந்து முழுமையாக இயக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்லாமல் 140 பேருந்தானது காந்திபுரத்திலிருந்து பட்டணம் செல்லக்கூடிய பேருந்து நெசவாளர் காலனி பகுதிக்கு கடந்த 4-5 ஆண்டுகளாக வருவதில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழி செய்வார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். 5 ஆண்டுகளாக வரலன்னாக்கி நீங்க கேட்கலையா? அப்போ முன்னால மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மசக்காளிப்பாளையத்திலிருந்து உப்பிலிப்பாளையம் வழியாக மத்திய பாளையத்திற்கு 140 S4 பேருந்தானது தினசரி 5 நடைகள் இயக்கப்படுவதாக அலுவலகத்திலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அது 4 நாட்களாக வரவில்லை என்று கூறுகிறார். 5 வருஷம் 4 வருஷம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 10 4 வருடம்னா அலுவலகத்திலிருந்து கொடுத்துரு குறிப்பா அப்படி தவறா கொடுத்துட மாட்டாங்கல்ல. இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு, நீங்க பதில முடிங்க. எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை உரிய அதிகாரிகளோடு பேசி தேவை இருக்கும் பட்சத்தில் மீண்டும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு 140 பேருந்தானது மஸ்கால்வாயம் வழித்தடத்திலேயே வருவதில்லை, வருவதாக தெரிவித்திருக்கிறீர்கள். அது அந்த பகுதியிலே வருவதில்லை. S12 பேருந்து காலை மாலை நேரம் மட்டும்தான் வருகிறது. அது முழு நேரமையாக இயக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு புது பேருந்து வசதி கேட்டிருக்கிறேன். நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய மினி பேருந்து வசதியோ அது புதிய வழித்தடங்களோ இந்த பகுதிக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் என்னுடைய சிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பீலமேடு பகுதியிலே தெற்கு வட்டார போக்குவரத்து தளமானது வாடகை கட்டணத்தில் இயங்கி வருகிறது. இந்த வாடகை கட்டணத்தில் இருக்கக்கூடிய நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு வந்து செல்கிற கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஆகவே இங்கே ஓட்டுநர் பயிற்சி முடித்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் சான்று பெறுவதற்கு நடத்தப்படும் வாகனம் ஓட்டுவதற்கான திறன் சோதனைக்கும் வாகனங்களுக்கு நடத்தப்படும் பரிசோதனைகளுக்கும் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டியுள்ளது. ஆகவே தெற்கு வட்டார போக்குவரத்து புதிய கட்டிடமும் ஒருங்கிணைந்த வளாகத்துக்குள்ளேயே சோதனை ஓட்டமும் அமைத்து தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாநகரை பொறுத்தவரை ஏற்கனவே தாழ்தள பேருந்துகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல அடுத்த ஓரிரு மாதங்களில் மின் பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதியுடைய தேவை அறிந்து இன்னும் கூடுதல் நடைகள் இயக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை பொறுத்தவரை அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப அங்கே கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.